Hi, hello, வணக்கம். This video is sponsored by BuyMode shopping application. இந்த BuyMode applicationோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடைக்கிதுங்க. ரொம்ப மித்த அப்ளிகேஷனோட ஒப்பிடும்போது நீங்கள் ஒரு பக்கத்தில் உள்ள கடையில் ஒப்பிடும்போது நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் உங்களுக்கு வந்து சூப்பரான விலை கம்மியாகவும் தரமானதாகவும் இருக்குது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன். ஹலோ காய்ஸ், ஈஸியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க 3 ஸ்பூன். அதில் வந்து கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அது நல்லா வணங்கின உடனே சிக்கனை கொட்டிட்டு சிக்கன் மசாலா அப்புறம் உப்பு போட்டு நல்லா பெரட்டுங்க. இதில் நான் சொல்லியிருக்க மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைங்க. அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, பொட்டுக்கடலை, தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் எடுத்து சிக்கன் வெந்துருச்சான்னு பாருங்கள். சிக்கன் வெந்த உடனே அதில் வந்து ஊற்றிடுங்க. அதில் கலந்துட்டு சட்னியை நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி உங்களுக்கு எந்த அளவு தேவையோ, ரொம்ப கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோன்னா நல்லா தண்ணி வந்து ஆட் பண்ணி உப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அது அந்தளவு ஊற்றிட்டு உப்புலாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நல்லா வந்து அதை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவி இறக்கிடுங்க. ஏன் இந்த கிரேவி இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அதில் மஞ்சள் சேர்க்கலை. எங்கள் வீட்டில் மஞ்சள் அப்போ இல்லை, அதனால் வந்து அது சேர்க்கலை. மற்றபடி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்காம விட்டுட்டேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் வீடியோவில் காமிக்காம விட்டுட்டேன். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான சிக்கன் குருமா ரெடி. எல்லாருமே சாப்பிட்லாங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களாம் ஒரு பீஸ் கூட எலும்பு கூட விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. அந்தளவு ரொம்ப நல்லாயிருக்கு காய்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.